தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் கூறிய அறிவுரை கதைகளையும், அதைத் தொடர்ந்து வைராக்கியமாலா என்னும் ஆங்கில நூலிலிருந்து அவர் எழுதிய ஆங்கில வசன கவிதை தொகுப்பையும் இங்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் வருவது சங்கின் சிறுகதை என்பதாகும். மாயையின் உடைய தோற்றத்தின் முக்கிய தன்மை அழுக்காறு அல்லது பொறாமையே ஆகும். எங்கு பார்த்தாலும் பொறாமையே நிலவுகின்றது. அழுக்காறு உடையவன் இறுதியில் அனைத்தையும் இழந்து விடுகிறதை விளக்குகிறது இந்த கதை. அனைவரின் நலனே கடவுளின் கருத்து. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே அவர் கொள்கை. தேவதை ஒன்றை வழிபட்டு ஒருவன் ஒரு சங்கை பெற்றான். இந்த சங்கை ஊதினால் நினைத்த காரியம் உடனேயே கைகூடும். ஆனால் அடுத்துள்ளவன் இருமடங்கு நன்மை அடைவான். ஒரு மாளிகை வேண்டும் என்றெண்ணி அந்த மனிதன் ஊதினான். உடனேயே அழகியதோர் மாளிகை தோன்றி நின்றது. ஆனால் அண்டை வீட்டு சாதுவுக்கு 2 அழகான கட்டிடங்கள் கிடைக்கலாயின. யானை வேண்டும் என்று எண்ணி திரும்பவும் அவன் சங்கை ஊதினான். இவனுக்கு ஒரு யானை கிடைத்தது. அதே சமயம் அடுத்த வீட்டானுக்கு 2 யானைகள் கிடைத்தன. அயலானிடம் சங்கின் சொந்தக்காரன் பொறாமையை கண்டான். அண்டை வீட்டுக்காரன் நன்மையடைவதை இவன் விரும்பவில்லை. எனவே தனக்கு ஒரு கண் பொட்டையாகி விட வேண்டும் என்று எண்ணி சங்கை எடுத்து ஊதினான். அவன் விருப்பம் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட்டது. அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆளுக்கு ஒரு கண்ணை இழந்தனர். அண்டை வீட்டுக்காரனும் அவனுடைய குடும்பத்தாரும் 2 கண்களையும் இழந்து விட்டனர். கண் தெரியாத நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் முன்னால் இருந்த கிணற்றில் விழுந்து அத்தனை பேரும் மூழ்கி இறந்தனர். அதை அறிந்த தேவதை பொறாமைக்காரனிடமிருந்து சங்கை பிடுங்கிக் கொண்டதோடு நில்லாமல் அவனையும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? பொறாமையை விடுத்து அனைவருடைய நலனுக்கும் நாம் பாடுபட வேண்டும் என்பதுதான் என்று கூறி இக்கதையை அழகுற நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். தொடரும் நிகழ்வு வைராக்கியமாலா என்னும் ஆங்கில நூலிலிருந்து மிசரபிள் முண்டேன் லைஃப் குறித்ததாகும். First comes, seek not mundane life anymore. Have you not understood the nature of mundane life? Have you not realized the magnitude of human suffering? Have you not seen sorrow, pain and ill in all things here? Have you been really benefited by the earthly life? Have your wife and children give you real happiness? Have money, power, name, fame, car, bungalow given you a real lasting solace? Have you got a single sincere friend here? Have you really grasped the nature of Maya and Samsara? Come, thou not back again to birth here. Abandon ruthlessly this clinging to this earthly life, the will to live and enjoy here. Happiness here in the objects is a will o' the wisp, the ignis fatuus, an illusory mirage. Serve, love, purify, meditate on the immortal Atman. You will soon attain supreme blessedness. Next comes nature of this world. One man had strangulated Hiranya. People ran hither and thither to bring the civil surgeon. One man drowned himself in the Ganges. One man had a fall from the roof. There was a motor car accident near Vishwanatha Mandir. One had a severe scorpion bite. He is dancing and weeping
and beating those who come near him. One man's 3 children died on the same day. This is the nature of the world. No man is totally happy even for a minute. O man, wake up from the slumber of ignorance. Do not search for happiness here anymore. Cling to the lotus feet of the Lord. Do Kirtan. Repeat His name constantly. Meditate and attain God realization. You are really blessed now. Next comes miseries of family life. Want of a son gives unhappiness to a married couple. As soon as the woman conceives, there is a fear of abortion. If the child attains the full term in the womb, there is the terrible pain during the childbirth. During the infancy, there is the trouble caused by diseases. Then there is the fear of turning out a blockhead. Suppose he turns out a learned man, there is the anxiety about his marriage. There is anxiety about his contracting vices like adultery, drinking, gambling, etc. There is also the anxiety of his being reduced to beggary by supporting many children. Supposing he amasses wealth, there is the fear of his being snatched away by death. Thus, there is no end to the misery of parents. O man, lead a life of brahmachari. Practice meditation and attain self-realization. Do not get yourself entangled in marriage. Marriage is a curse. Marriage is a great bondage. As a brahmachari, you can eat anywhere you like. You can sleep anywhere you like. You are absolutely free. Lead the life of a single blessedness and roam about happily. இன்றைய நிகழ்வில் சங்கின் சிறுகதை குறித்தும் இவ்வுலகத்தின் இயற்கை அமைப்பையும் குடும்ப வாழ்க்கையில் நாம் படும் கஷ்டங்களையும் மிசரிஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப் என்ற தலைப்பிலும் நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்ற தலைப்பிலும் சீக் நாட் முண்டேன் லைஃப் எனிமோர் என்ற தலைப்பிலும் சிவானந்தரின் கவிதை தொகுப்பிலிருந்து சிந்தித்தோம். இந்நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.